வணக்கம். ஐஸ்வரேஷன் பேசுகிறேன். தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரப்போது. போன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர்களுக்கு பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது லோக்கல் பேருந்துகள்ல. அதேபோல குடுத்தீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நஷ்டம். அதுக்கு முன்னாடியே வந்து பஸ் போக்குவரத்து துறை வந்து நெறைய நஷ்டத்தில தான் இயங்கிக்கிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா, இதுபோல ஆம்பள, பொம்பள 2 பேரையும் சமமா வந்து பாருங்க. இந்த ஃப்ரீலாம் வந்து குடுக்காதீங்க. தயவுசெய்து ஃப்ரீ குடுக்காதீங்க. டிக்கெட் ரேட்லாம் வேணா வந்து குறைச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, இப்ப இருக்கிற அதே ரேட் வந்து வச்சுக்கோங்க. டிக்கெட் ரேட் ஏத்தாதீங்க. ஆனா, கட்டாயமா டிக்கெட்டுகளுக்கு காசு வாங்குங்க. வாங்காம இருக்காதீங்க. ஏதாவது ஃப்ரீன்னு சொல்லிட்டா கூட தெரியாம சொல்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வாபஸ் வாங்கிடுங்க. மறுபடியும் வந்து இந்த ரூ. 1000 பாஸு இதெல்லாம் வந்து கொண்டுகிட்டு வாங்க. இந்த ஒன் டே பாஸு அந்த ரூ. 50 டிக்கெட்டு இதெல்லாம் வந்து கொண்டுகிட்டு வாங்க. கொஞ்சம் டெவலப்மெண்ட்ல எடுத்துட்டு போங்க. போக்குவரத்து துறை வந்து டெவலப்ல போணும். இது போல நஷ்டத்தில போக்கூடாது. அது வந்து ஒரு கேவலம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பஸ் வசதிகளே இல்ல. பிரைவேட் பஸ்ஸுகள் தான் இருக்கு. சில இடத்துல அந்த பிரைவேட் பஸ்ஸும் இல்ல, கவர்மெண்ட் பஸ்ஸும் இல்ல, எதுவுமே இல்ல. இன்னும் நெறைய ஊர்கள்ல வந்து சும்மா அவங்கவங்க சைக்கிள்ல, பைக்ல அப்படி தான் போயிருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. இங்க சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டுனாலே இது போல இடத்தெல்லாம் வந்து நீங்க வந்து நெறைய வந்து பார்க்கலாம். நெறைய ஊர்கள்ல பஸ் வசதி இல்லாததெல்லாம் பார்க்கலாம். பஸ் இல்லாத ஊர்கள்லலாம் பஸ் வசதி வந்து கேளுங்க. அந்த ஊர்ல 1 ஆளு, 2 ஆளு பயணிச்சா கூட கேளுங்க. எங்க ஊருக்கு பஸ் வரணும். எத்தன மணிக்கு வரணும், அத்தன மணிக்கு வரணும் அப்டின்ட்டு கேளுங்க. ஒரே ஆளு யாருனா கூட கேளுங்க.